வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 1 முதல் 2 டீஸ்பூன் காய்ந்த பாதாம் பிசின். அது வந்து ஊறினதுக்கப்புறம் இது பல மடங்காக அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே அதை வந்து முன்னாடியே ஊறுறதுக்கு முன்னாடியே 1 முதல் 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலை வேளையில் வெறும் வயிற்றில் அல்லது மாலை நேரத்தை இதை வந்து எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு 8 மணி நேரம் அல்லது இரவு முழுவதுமே தண்ணீரில் நன்றாக வந்து ஊறி இருக்கணும். ஊறின அந்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் பால்லையோ ரோஸ் மில்க்லையோ அல்லது நீங்கள் வந்து நிறைய கலந்து உங்களுடைய உணவுகளோட கலந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் உஷ்ணம் குறைவதற்கு மற்றும் வயிற்று புண்ணை வந்து நீங்கள் சரி செய்யறதுக்கு எல்லாமே பாதாம் பிசினை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளும் போது உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இயற்கையாகவே உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு கூலண்ட் மாதிரி பண்ணக்கூடிய தன்மை வந்து பாதாம் பிசின் கொண்டு இருக்கு. இப்போ கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய கை கால் எரிச்சல் மற்றும் உடல் சூட்டை எல்லாம் போக்குவதற்கு பாதாம் பிசின் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் வயிற்றுப்புண் மற்றும் அமிலத்தன்மை, அந்த அசிடிட்டி, அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அல்சர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். அல்சர் அப்படின்ற அந்த வயிற்றுப்புண்கள், குடல் புண் மற்றும் நெஞ்செரிச்சல் ஆகியவற்றை குணப்படுத்துறதுக்குமே பாதாம் பிசின் உதவி பண்ணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரைப்பையினுடைய சுவர்களில் பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு எரிச்சலை வந்து நமக்கு குறைக்கக்கூடிய தன்மையை பாதாம் பிசின் கொண்டு இருக்கு. ஸோ உடல் உஷ்ணத்தை சரி பண்ணி வயிற்று புண்ணை எல்லாம் தணிக்கிறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பிசின் உதவி பண்ணுங்க. ஏன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து பாதாம் பிசின்ல இருக்கு. ஊறிய பாதாம் பிசினை நம்ம உட்கொள்ளும் போது அது வயிற்றுக்கு நீண்ட நேரத்திற்கு ஒரு நிறைவான உணர்வை கொடுக்கும். இது வந்து நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தும். ஸோ தேவையற்ற பசி எடுக்கிறத கட்டுப்படுத்துறதோடு செரிமான மண்டலத்தை சீராக இயங்க செய்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை கொடுக்கறதால அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். பசியை கட்டுப்படுத்திக்கலாம். நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தேவையில்லாத கொழுப்பு, தொப்பை போன்ற அமைப்பு இது மாதிரி எதுவுமே இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை நமக்கு இந்த பாதாம் பிசின் வந்து கொடுக்குங்க. சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் பளபளப்பாக இருக்கிறதுக்கு பாதாம் பிசினை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுருக்கங்களை வந்து நம்ம தடுத்துக் கொள்ளலாம். பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை நமக்கு வந்து வழங்குதுங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கமான ஒரு ஃபேஸ் அப்படின்றது நமக்கு வந்து இருக்காது. கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் வந்து மேம்படுத்தும் பொழுது இளமையான தோட்டத்துறை நம்ம இருக்கும். சருமம் வந்து பொலிவாக இருக்கிறதுக்குமே பாதாம் பிசினை நம்ம பயன்படுத்தலாம். நம்மளுடைய உடல் உஷ்ணமாச்சு அப்படின்னா முகத்தில் வந்து கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மம் இதெல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நீக்கிட்டு சர்மத்திற்கு இயற்கையான பளபளப்பு தன்மை கொடுக்கறதுல பாதாம் பிசின் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதனால எப்போதுமே சர்மம் ஆரோக்கியமாக இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும், வயதான தோற்றம் எல்லாம் எல்லாமே இளமையான தோற்றம் இருக்கணும்னா பாதாம் பிசினை நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பாதாம் பிசினை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக பாதாம் பிசின் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இயற்கையான மலமிளக்கியாக நேச்சுரல் லெக்ஸாக்டிவாக வந்து செயல்படுறதால இது வந்து செரிமான கோளாறுகள் மற்றும் நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன், அதாவது அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் அளிக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி விடுகிறது. இதனால நமக்கு வந்து சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வெளி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். செரிமானத்தினுடைய செயல்பாடுகள் இயல்பாகவே நமக்கு நடக்கும். எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து என்ன பண்ணணும்னா பாதாம் பிசின் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ எலும்பு வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின்ல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசியமான தாதுக்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஸோ இதனால உங்களுடைய எலும்புகள் வந்து பன்மடங்கு பலம் பெறும். உங்களுக்கு அது இடுப்பு வலி, கை கால்கள் தளர்ந்து போகிறது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முதுகு வலி, தோள்பட்டை வலி இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ மூட்டு வலி இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். வயதானவர்கள் அல்லது மூட்டு வலிகளால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து அவங்களுடைய உணவுகளில் வந்து இந்த பாதாம் பிசின் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மூட்டு பகுதிகளில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை குறைத்து இயல்பான அசைவுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து வழிவகுக்கும். ஸோ இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. சிறுநீரக பாதை கோளாறுகளை தடுக்கிறதுக்கு பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கலாங்க. எரிச்சல் மற்றும் அந்த சிறுநீரகம் தொடர்பான வலிக்கு எல்லாமே நீங்கள் தீர்வு பெற்றுக்கலாம். இப்போ சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல்,
வலி மற்றும் சிறுநீரக தொற்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே பாதாம் பிசின் உங்களுக்கு வந்து நீக்கிவிட்டு சிறந்த நிவாரணம் கொடுக்கும். நச்சுக்களை வந்து உங்களுக்கு வெளியேற்றிடும். ஸோ பாதாம் பிசின் வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களையும் தேவையற்ற வெப்பத்தையும் சிறுநீர் வழியாக வெளியேற்றி சிறுநீரகத்தினுடைய சீரான இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ சிறுநீரக கற்களை வந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளலாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ உங்களுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். பெரும்பாலான கழிவுகள் சிறுநீரகம் வழியாகவே வெளியேறிவிடும். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், சிறுநீர் வழியாகவே வெளியேறிவிடும். அப்போ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் பாதாம் பிசின் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.